ஆர்ஜே விஜய் அஞ்சலி நாயரோட வைஃப் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. இது அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி மூவிக்கான கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸோட கேரக்டர் நேம் சரவணா, அண்ணாபின்னோட கேரக்டர் நேம் மித்ரா, யோகி பாபோட கேரக்டர் நேம் ஜாக்கி, வடிவிகரசியோட கேரக்டர் நேம் ஜானகி. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோட கர மூவிக்கான ஆடியோ லான்ச் ஏப்ரல் 19 நடக்க வாய்ப்பு இருக்கு. நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது இப்போதைக்கு நியூஸா வந்திருக்கு. சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும். வேல்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுனால அவங்க காலேஜ்ல தான் இந்த ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 30 மூவி ரிலீஸ் ஆகும். அண்ட் தனுஷ் இப்ப கரண்டா D55 ஷூட்டிங்ல இருக்காரு. D55 ஷூட்டிங் இப்ப சென்னையில போய்கிட்டு இருக்கு. மம்முட்டி இந்த மூவில போலீஸ் ரோல் பண்றதா நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங்க செப்டம்பர்ல முடிஞ்சிடும். கமலஹாசன் ரஜினிகாந்த் மூவிக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்குள்ள தலைவர் 173 ஷூட்டிங் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்குள்ள முடிக்கத்தான் இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அதை தான் சொல்லியிருக்காரு. கருப்பு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் சூர்யா 47 இதுல எந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. நான் சோஷியல் மீடியால பார்த்த வரைக்கும் கருப்பு மூவிக்கும் சூர்யா 47க்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த ரெண்டு மூவிஸை கம்பேர் பண்ணும்போது. ஹாப்பிராஜ் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இதுக்கான வசூல் அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ட்ராக் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 5 to 10 கோடி கிட்டே அதோட வசூல் இருக்கு. லீடர் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படத்துக்குமே வசூல் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா ஒரு 5 கோடிக்குள்ள தான் இதோட வசூல் இருக்கு. ட்ராக் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன். போக்கிரி மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் ஹிட் ஆகும், இந்த படம் ஃபிளாப் ஆச்சுன்னா அடுத்த படம் ஃபிளாப் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது. எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஹிட் ஆகும். ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சா ஹிட் ஆகும், ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கலன்னா ஃபிளாப் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். இதை பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டேன். லேட்டஸ்டா போட்ட வீடியோல தான் இதை பத்தி பேசியிருக்கேன். சோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. விஷால் தான் ஆன்சர். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.